நம்ம சேனலில் பார்க்குற எல்லா சொந்தங்களும் விஷயம் நம்மள்ட்ட கேட்குறது என்னென்னா, வீடெல்லாம் நிறைய போடுறீங்க ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்குற மாதிரி விலையில வீடு நிறைய போடுங்க. ஹை பட்ஜெட் வீடு எனக்கு வேண்டாம், லோ பட்ஜெட்டில் வீடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வீடு ஒன்றும் இல்லைங்க, 2 வீடு உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். 2 வீடும் பார்த்திங்கன்னா ஒரே லேண்ட் ஏரியாவில் ஒரே ப்ரைஸில், அதுவும் பக்கத்துலேயே வீடு 2மே சேல்ஸுக்கு இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 20 அடி ரோடு பேசவோ 60 அடி நீளமாவோ கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபுல்லே 2 BHK விட 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடு எந்த டைரக்ஷனாக அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு வழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்தில் ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. அதாவது இது ஒரே சைட்டு தாங்க, 40க்கு 60. அதில் 2ஆக பிரிச்சுட்டாங்க நம்மளுக்கு. இதே பிளானிங்கில் இதே மாதிரி நம்மளுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷனில் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அதில் ஸ்டைப் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா அளவு 16க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலில் இந்த வீட EB பாக்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி மேலே நிறைய சீலிங்கில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் ஸ்டெப் பண்ணி அதில் சின்னதாக கோல்டன் கலர் பீட்டிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி டைல்ஸ் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஸ்டெப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட மேலே டெரஸ் பிறகு அவுட்டர் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கடைசியாக பார்த்துடலாம். இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் வீட்டோட வாட்டர் சம்ப் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை நம்மளுக்கு தாராளமாக சுற்றிட்டு வரவங்களுக்கு செட்பேக்கரே ஜாஸ்தியாக விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிளாஸியாக நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ள போன மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா சின்னதாக நம்மளுக்கு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் வால் 2 பெரிய UPS ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குமே 2x4 ஐக்ளோசி வெட்வெட்டைஸ் ஃபிட் பண்ணி வாலுக்கு உங்களுக்கு அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியோட சவுத் சைட் வாலில் இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா UPVCயில் நம்மளுக்கு ரெடி பண்ணி அதில் பூஜை யூனிட்டோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக ஸ்பேசியஸாக நம்மளுக்கு எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. லேஃப்ட்லேயே உங்களுக்கு சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கடப்பக்கல் உள்ள வச்சு அதில் உங்களுக்கு சின்னதாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர முறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 8ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் லைட் கலரில் பேக்ரவுண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இங்கே நமக்கு வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் லீஃப் டிசைனில் ரெட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் சின்னதாக 2-3 இடத்துல மட்டுமே பண்ணாமல் மொத்த வாலுக்கும் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்வெட்டைஸ் லே பண்ணி 3 சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. திரும்பி நம்ம இந்த பெட்ரூம் கோழி திரும்பி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலில் லைட் சாண்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, 1 சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் பேக்ரவுண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூப்பரான டிசைன் கேட்ச் பண்ணி வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. மேட்சிங்காக இருக்கணுக்காக ரெட் அண்ட் ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டி டேஸ்ட்லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் க்ளோசெட், வாஷ் பேசின், சர்வ் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே போய் மேலே நம்ம டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேர்கேஸ் சைடு வந்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு தெரியாத மாதிரி டெலிவிஷனை ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல ஸ்டீல் மாட்டுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஏதாவது ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துவைக்கிற கல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன ரோடு, அதில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 48 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.